ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊத்தப்பம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய ஞாபகத்துக்கும் வர்றது வடிவேல் சாருடைய காமெடி தான். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசை மாவு கரைச்சி வச்சுருக்கோம். அதை ஒரு 2 கரண்டி போல் ஊற்றிக்கலாம். ஊத்தப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக நடுவில் அகட்டி விடுங்க. இப்போது இதில் வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டாக அப்படி தூவிக்கோங்க. வெங்காயம் நைஸாக பொடி பொடியாக நறுக்கியிருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இட்லி பொடி அல்லது தோசை பொடி எது வேணாலும் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக. இது போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெய் போட்டுக்கோங்க. இதை ஒரு 30 செகண்டுக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் இந்த கேரட்லாம் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கேரட்லாம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்குது. இப்படி வச்சு மெதுவாக திருப்பி போடுங்க, அமுத்தி விடக்கூடாது. மறுபடியும் இந்த பக்கமும் நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மெதுவாக அந்த கேரட்லாம் இது பண்ணாமல் இப்படி திருப்பி போடுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்கு. இது வெந்தது போதும். இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான ஊத்தப்பம் பண்ணியாச்சு. நார்மலாக சாப்பிட்ற தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.